அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ரோட்டோரமாக இருக்கிற ஒரு பழக்கடையில் பழம் வாங்கலான்னு போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் ரொம்ப நேரமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கார். ஸோ அவர்கிட்ட போய் நான் கேட்குறேன், என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இவர் வந்து விலை அதிகமாக வச்சு விற்கிறாரு அப்படின்னு சொன்னார். ஸோ நான் அவர்கிட்ட கேட்டேன், இப்போ பொதுவாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பழம் வாங்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஒன்று சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம், இல்லைன்னா ரோட்டு கடைக்கு போவோம். உதாரணத்துக்கு நீங்கள் 1 கிலோ ஆப்பிள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ 1 கிலோ ஆப்பிள்னால் 60 ரூபாலேருந்து 65 ரூபா சொல்கிறாங்க. அதே மாதிரி ரோட்டு கடையிலையும் ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு கிலோ ஆப்பிள் வாங்குறீங்கன்னா அவன் பில்லு போட்டு கொடுப்பான், நீங்கள் வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. இதுவே நீங்கள் ரோட்டு கடையில் வாங்கும்போது என்ன பண்ணுவீங்க? எனக்கு ரேட்டை கம்மி பண்ணி கொடு, 5 ரூபா கம்மி பண்ணி கொடு, 10 ரூபா கம்மி பண்ணி கொடுன்னு கேட்பீங்க. இதே கேள்வியே நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கேட்க முடியுமா? முடியாது. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே ரோட்டு கடையில் பழக்கடைங்களாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, யாருமே வந்து பெரிய பணக்காரனோ இல்லை பங்களாவோ வச்சுக்கிட்டு அங்கே வந்து ரோட்டு கடை போடல. எல்லாருமே ஏழை மக்கள் தான். நீங்கள் உண்மையாலே நீங்கள் பார்கெயின் பண்ணணும், நீங்கள் வந்துட்டு ரேட்டை கம்மி பண்ணி கேட்கணும்னா நீங்கள் போய் சூப்பர் மார்க்கெட்டில் கேளுங்க. தயவுசெய்து ரோட்டு கடை வைத்திருக்கிறவங்க கிட்ட சண்டை போடாதீங்க. உங்களுக்கு அந்த ரேட்டு செட் ஆகலைன்னா நீங்கள் வேறு கடையில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.